இப்ப நான் வந்து உங்களுக்கு சில பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறேன். அந்த பிக்சர நீங்க சூஸ் பண்ணிட்டு, அதுல ஏன் உங்களுக்கு அவர புடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. எம்கே ஸ்டாலின், தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின். ஸோ எனக்கு இவரை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இவர் தான் பண்ணுறாரு. மகளிருக்காக இருக்கட்டும், இலவச பேருந்து, அதே மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபாய், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலையில நமக்கு இந்தி திணிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு டூலாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த திராவிடத்தை இப்போ யார் கரெக்டாக கொடுக்குறாங்க? அதிமுகவும் திராவிடத்தை கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அவங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்கன்றதை நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்களை கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் கண்டிப்பாக முடியாது, சீமான் அவர்கள் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்ம மு க ஸ்டாலின் மட்டும்தான். ஸோ அதனால எனக்கு சரி, இப்போ நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கு? கண்டிப்பா மு க ஸ்டாலினுக்கு தான் இருக்கும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் என்னுடைய ஆதரவு. சரி, இப்போ நீங்க எந்த தொகுதி நீங்க? நான் வந்து சிதம்பரம் தொகுதி. சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு? என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு? ஸோ அங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னா, இப்போ காஸ்ட் பேஸ் டிஸ்கிரிமினேஷன் சில இடங்கள் பெரிய அளவில் இல்லைனாலும் சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது.